ராஜா முன்னால ஒரு வழக்கு வருது. ராஜாவே, நாங்க ஒரே வீட்டில் குடியிருந்தோம். நான் ஆண் குழந்தையை பெற்று 3வது நாள் இந்த பெண்ணும் ஆண் குழந்தையை பெற்றா. எங்க 2 பேரை தவிர அந்த வீட்டில் வேற யாரும் இல்லை. ராத்திரி தூக்கத்துல இந்த பெண் தான் பிள்ளை மேல புரண்டு படுத்ததுனால அந்த பிள்ளை செத்து போச்சு. நான் தூங்கிக்கிட்டு இருந்த சந்தர்ப்பத்தை பார்த்து இவா செத்த தான் பிள்ளையை எடுத்து என் பக்கத்தில் கிடத்திட்டு உயிரோடு இருக்கிற என் பிள்ளைய அவ தூக்கி வச்சிருக்கிறா. நான் காலமே பிள்ளைக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு எழும்பி பார்க்கும்போது என் பிள்ளை செத்து கிடந்தது. காலமே பொழுது விடிஞ்ச உடனே நல்லா பார்க்குறேன், என் பக்கத்தில் செத்து கிடக்கிறது அவ பிள்ளை, அவ கையில் இருக்கிறது என் பிள்ளை அப்படிங்கிறத கண்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை அப்படிங்க. இவளோ இல்லை இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை அப்படின்னு மாறி மாறி ராஜா முன்னால வழக்காடினாங்க. அப்போ ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை அப்படின்னு நீங்க மாறி மாறி சொல்றதுனால யாரங்கே ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் அப்படின்னு பட்டயம் வந்த உடனே உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை இவளுக்கும் கொடுங்கள் அப்படின்னு கட்டளை இட்ட அடுத்த செகண்ட் உயிரோடு இருக்கிற அந்த பிள்ளையினுடைய தாய் பதறி துடிச்சு அவ பெத்த வயிறு பத்தி எரிஞ்சதுனால ராஜா கிட்ட போய், ஐயோ என் ஆண்டவனே, இந்த உயிரோடு இருக்கிற அந்த பிள்ளையை கொல்லாதீங்க, இது அவளுக்கே கொடுத்துருங்க, அந்த பிள்ளை சாவதை விட உயிரோடு இருப்பது மேல் அப்படின்னு சொன்ன உடனே மற்றவள், இல்லை இல்லை ராஜா, உங்க தீர்ப்பு தான் சரி, எனக்கும் வேண்டாம் அவளுக்கும் வேண்டாம், அதை பிளந்து போடுங்கள் என்று சொன்னவுடன் ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அதை அதன் தாயிடமே ஒப்படைத்தார். இன்னைக்கு நம்ம மண்ணில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. மழை யாருக்கு? இந்த பூமியில மனிதனுடைய அடிப்படை தேவையான நீர், நிலம், காற்று, சூரியன் இதெல்லாம் எல்லாருக்குமானது. கடவுள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னுடைய சூரியனை பிரகாசிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்றாரு. கோவில் நமக்கானது, தர்கா அவர்களுக்கானது. ஆனால் இவை அமர்ந்திருக்கிற மழை இயற்கைக்கானது, இறைவனுக்கானது. நாம உருவாக்காத எதன் மேலையும் நம்ம உரிமை கொண்டாட முடியாது. கடவுளை நேசிப்பது போல மனிதர்களையும் நாம் நேசிக்க தொடங்கிவிட்டால் நம் கடவுள் நம்மை நிச்சயம் கொண்டாடுவார். வாழ்த்துக்கள் நண்பர்களே, இனி எல்லாம் சுகமே.